3 நபர்களின் தற்போதைய வயது விதம் 5:6:9. 7 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 59 எனில் அவர்களின் தற்போதைய வயதின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தற்போதைய வயதை இந்த டபுள் ஆரோ மார்க் போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? இதில் நமக்கு வயசு தெரியாது, விகிதம் தான் தெரியும். 5:6:9. சரியா? இது தற்போதைய வயது, டபுள் ஆரோ மார்க் போட்டு எழுதியிருக்கேன். 7 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா மேலே எழுதிக்கோங்க. சரிங்களா? 7 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல், அதாவது வயசு தெரியாது, வயசுடைய கூடுதல் தான் தெரியும். 3 வயசையும் கூட்டினா எவ்வளோ வருமா? இங்கே ஒரு 3 வயசு இருக்குது, இந்த 3 வயசையும் கூட்டினா 59 வருமா? இது மட்டும்தான் தெரியும். ஓகேவா? கணக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். தற்போதைய வயதிலும் கூடுதல் கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது டபுள் ஆரோ மார்க் இந்த இருக்குது, இதோடைய கூடுதல் கேட்டிருக்கான். இப்போ இது நமக்கு விகிதம் தான் தெரியும், வயசு தெரியாது. அப்போ வயசை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர்த்தோட வயசை கூட்டினா 59 வருமா? சரிங்களா? ஒரு சின்ன கான்செப்ட் தான். அப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் 3 பேர்த்துக்குமே, இங்கே 3 பேர் இருக்காங்க, 3 பேர்த்துக்குமே 7 வயசு கூடியிருக்கும். சரிங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயசு, 7 வருஷத்துக்கு அப்புறம் 3 பேர்த்துக்குமே இவருக்கு ஒரு 7 வயசு, இவருக்கு ஒரு 7 வயசு, இவருக்கு ஒரு 7 வயசு கூடியிருக்கும். கூட்டினா அப்போ 3 பேர்த்துக்கு 7 வயசு கூடியிருந்தால் மொத்தமாக 21 வயசு கூடியிருக்கும். சரிங்களா? அப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு மொத்த கூடுதல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 இருக்கும். சரிங்களா? அவர்களின் தற்போதைய வயதிலும் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 80. சரிங்களா? இப்போது இதுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர் 80. இதே இது வயசு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விகிதத்தை எடுத்துக்கணும். 5 + 6 11, 11 + 9 20, 20 பங்குன்னு எடுத்துக்கணும். 20 பங்கு தான் இந்த 80. சரிங்களா? அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருக்கல் 20 இங்கிட்டு வரும்போது வகுத்தல் 20 மாறிடும். 80/20 அடித்து கொடுத்தீங்கன்னா 4 வரும். ஒரு பங்கு 4. ஒரு பங்கு, அதாவது ஒரு பங்கு வயசு 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இவருக்கு எத்தனை பங்கு இருக்குது? 5 பங்கு. 5 20, 6 24, 9 36, 9 4 36. சரிங்களா? இப்போ தற்போதைய வயசு கேட்டாங்க அப்படின்னா இதுதான் இவங்களோட வயசு. இது 3ஐயும் கூட்டி பாருங்கள், கரெக்டாக 80 வரும். சரிங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வயசு பார்க்கலாமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வயசு இப்போ 20 வயசுனா, 7 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு 13 வயசு, இவருக்கு 17 வயசு, இவருக்கு 29 வயசு. கூட்டினீங்கன்னா கரெக்டாக 59 வரும். இந்த 3 வயசையும் கூட்டினீங்கன்னா 80 வரும். வயசு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெறும் நமக்கு கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 80, ஆப்ஷன் பி. தேங்க்யூ.